பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம், நன்றி. ஐபிஎல் நம்ம சினிமா கற்றுக்கிட்டே இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் சினிமா கற்றுக் கொடுத்த திரைப்படம் எனக்கு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே வரேன். இந்த படத்தோட இயக்குனர் எனக்கு ரொம்ப பிடித்த பேர். நான் பிறந்ததுலேருந்தே என் காதில் சொல்லி சொல்லி எங்கள் அப்பா என்னை ஊட்டி வளர்த்த பேர். அதனாலேயே எனக்கு அந்த இயக்குனர் மேலே ஒரு பெரிய அன்பு. திரு கருணாநிதி அவர்கள். அதனால கூடுதல் பொறுப்பும் உண்டு. பேருக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துலையும் ஒரு பிரமாதமான ஒரு அரசியல் ஒன்று பண்ணியிருக்காரு. இட்ஸ் ஒர்க் அவுட், ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் கருணாநிதி சாருக்கு தெரியாத ஒரு உண்மையை இங்கே தான் சொல்லணும். அதனால நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சொல்லலை. இந்த கதை அதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி சகோதரன் சுரேஷ் என்கிட்ட சொல்கிறாரு. அது யாருன்னே தெரியல, திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வராரு, உங்களை சந்திக்கணும் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில், என்கிட்ட ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறாரு. என்னடா சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் ஒரு கதை சொல்கிறாரு. சரி கேட்டு பார்ப்போமேன்னு கேட்டால் ரொம்ப ரொம்ப இன்டென்ஸான ஒரு கதையாக இருந்தது. ஏய் சீக்கிரமே படமாயிருமையா, அது நல்ல படமாகக்கூடிய கதை, நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்டேன். இல்லை, எனக்கு கதை சொல்ல தெரியும், நான் இயக்குனர்லாம் கிடையாது, இதை வேற யாரோ பண்ண போகிறாங்க அப்படின்னு 2 வருஷம் கழிச்சு அதே கதையை திரு கருணாநிதி அவர்கள் படமாக பண்ணுறாரு. நான் இங்கே தான் திரும்ப சுரேஷை மீட் பண்ணுறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அன்னைக்கு சொன்ன வார்த்தை, இந்த கதை எப்படியும் படமாயிரும், நிச்சயமாக யாருக்கும் இதை இம்ப்ரெஸ் பண்ண பிடிக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஜாம்பவான்கள் அனைவருக்கும் இந்த விழாவிற்கு வந்ததற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி, ஆர்மி சார் சொன்ன மாதிரி, சின்ன வயசுலேருந்து ரசித்த அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு டக்குன்னு என்ன ஞாபகம் வருதுன்னா, 17, 18 வயசு, 20 வயசு, 25 வயசு பசங்களை பார்த்தோம். அண்ணன் அவங்களை மெட்டிவடி பார்க்கும்போது எனக்கு 4 வயசுமா. நம்மளே ரொம்ப சிரமப்பட்டு ஜிம்முக்கெல்லாம் போய் உடம்பெல்லாம் குறைச்சி டையெல்லாம் அடித்து என்னென்னமோ ஷோ பண்ணாலும் ஒரு பொது கூட்டத்தில் ஒருத்தர் எனக்கு 3 வயசு இருக்கும்போது உங்களை பயங்கரமாக நான் மெட்டிவெளி தானே வீட்டில் பாட்டு ஓடும், இதை வச்சு தானே எனக்கு சோறு விட்டுனான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வலியும் வேதனையும் எனக்கும் ஆர்வி சாருக்கு மட்டும்தான் புரியும். இல்லை, ஆனால் அதிகமாக மேக்கப் போடுறது நாங்கள் 2 பேரும் தான். கடைசி வரைக்கும் சின்ன பையலாகவே காட்டிக்கிறது. இப்போ பகிரா சார் இருக்காருன்னா தன் வயதுக்கு தகுந்த மாதிரி இருக்காரு. ஆர்வி சார் அப்படி இருக்காரா? என்றும் இளமை. இன்னைக்கும் அவங்க அபிராமி மேடம் தன் அவர் மேலே என்ன காதல் வச்சிருந்தாங்கிறது ஒரு மேடையில் பேசக்கூடிய ஒரு தைரியம் ஆர்வி சாருக்கு தான் உண்டு, நமக்கெல்லாம் இல்லை. அந்த அளவிற்கு. அதே மாதிரி இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மதன், திடீர்னு சில தம்பிகள் நம்ம வாழ்க்கைக்குள்ள குறுக்கிடுவாங்க. தம்பின்ற வார்த்தையை நம்ம